பொம்பளை யார் வீட்டுக்கு வந்திருக்காளோ தெரியலையம்மா. எத்தனை நாள் இருப்பாலும் தெரியலையே. ஆனா ஒன்னே ஒண்ணு நல்லது நடந்திருக்கு. கணிக்கு மாப்பிள்ளைக்கு கொடுத்த அடியில அவன் நொறுங்கி நூடுல்ஸ் ஆயிருப்பான். ஆமா சார், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார், கொஞ்சம் உடம்புக்கு முடியல. வாரம் டி கதவு உடஞ்சுன்னா ஒருத்தனும் சரி பண்ணதுக்கு வரமாட்டான். கதவு லொங்கு லொங்குன்னு தட்டுனா ஆளை காணல. கதவு தட்டிட்டு ஆட்டமா காணிக்க ஆட்டம். வீட்டுக்கு வரட்டும், காலை ஒடிச்சு கையில கொடுத்துருதே. எடி எங்க இருந்துட்டு வந்த? எடி கதவு திறந்தே ஆளை காணல. எடி காலை விடு, எட்டிட்டு சம்னம்னா எங்கே போய் கிடப்ப? யாம்டி அலறி அடிச்சிட்டு வர? யார் துரத்துறா? என்ன ஒரு கிளவி இருக்கலங்க? கிளவி எந்த கிளவிட்டி? ஒரு கிளவிங்க. எப்ப இல்ல சொல்லக்கூடாது கிளவின்னு. அது ஒரு சின்ன குமரி. பைத்தியக்காரி, ஒழுங்கா சொல்லிட்டு போல. அந்த பொம்பளை இருக்கலங்க, முட்டை வர அடிச்சிருக்கு. கனிக்கு மாப்பிள கனியை போட்டு அடிக்கிறதுக்கு கை வாங்கி 2-3 அடி அடிச்சனா. இந்த பொம்பளை எங்க இருந்தா வந்துச்சு? கார்ல எங்க இறங்கி வந்துச்சு. அவனை போட்டு அடி அடி அடிச்சு நொறுக்கி எடுத்துட்டு. என்னடி சொல்லுத? ஆமாங்க, ரவுடி பொம்பளை மாதிரி இருக்கு. எம்மா பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இதுல கூலிங் கிளாஸ்னு ஒரு கலர் கண்ணாடியா போட்டுட்டு எம்மா பாக்கிறதுக்கு படு பயங்கரமா இருக்கு. யார்கிட்ட அது? நம்ம ஊரா இல்ல வெளியூரா? வெளியூரா இல்ல உள்ளூரா? இல்லங்க, உள்ளூரா இருக்க வாய்ப்பே இல்ல. நம்மளும் அங்கேயும் இல்லாததானே செய்தோம். இந்த முட்டை தலைய நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையே. எட்டி யார் வீட்டுக்கு வந்திருப்பாவளோ? அதங்க தெரியல. கேட்க போனா நம்ம வாயை உடச்சி எடுத்து விடாது பத்தில. அதனால நான் கமுக்கமா அடியை மட்டும் பார்த்துட்டு அடிச்சு பரண்டு ஓடி வந்துட்டே பார்த்துக்கோங்க. வெளியே தலை காட்டிடாதீங்க, உங்களையே அடிச்சு நொறிக்கிறோங்க. வந்து சேர்ந்தல அழுதுட்டடக்கா. நான் என்னடி தான் போனேன் அடி வாங்குறதுக்கு? இல்லங்க, பயமா இருக்குங்க, போயிடாதீங்க. முதல்ல அந்த பொம்பளை சொல்லி ஒன்ன தண்டி அடிக்க சொல்லணும். நீ தான் வீடு விட தெரிஞ்சிட்டு இருக்க. வீட்டுல ஏதாவது ஒரு வேலை சொல்லி படுதேட்டி. வீட்டுல ஒரு மாப்பிள்ள இருக்கானே, உடம்பு சரியில்லையா, அவனுக்கு ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுக்கணும். உனக்கு மனசு இருக்கா? நீ கொஞ்சோண்டு கஞ்சி வச்சு தானே போனே குடிக்கலாம்ல. உன் கஞ்ச கொண்டு மண்ணெளி போடு. போட்டீங்க வேலையே பரட்டி. பொம்பளை எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காளோ, எப்ப ஊருக்கு போவாளோ தெரியலையா. என்னத்துக்கு கதவு தட்டிட்டு கிடக்கு? கண்ணுயா அவிஞ்சு போயிருக்கு. ஆமா, ஏன் சொல்ல மாட்டேன்? கண்ணு எனக்கு அவிஞ்சுதான் போயிருக்கு. அதுக்கு காரணம் யாரு தெரியுமாடி? யாரு? நெட்டக்காளி. இந்த பாருங்க, என்ன பத்தி நெட்டக்காளி குட்டக்காளின்னு ஏதாவது சொன்னீங்க, அதுக்கப்புறம் நடக்குது வேற. எப்படி ஆச்சு உண்மையை சொல்லுங்க. அவுத்துட்ட கால மாதிரி அடங்காம அங்கிருந்து சாடி வந்தியா? வரும்போது கண்ணு மட்டும் தெரியாமல வந்த. கண்ணு வாக்குல ஒரு சமட்டு குடுத்தியாட்டி. மூக்கு வாக்குல சமட்டி இருந்தேன்னு வச்சுக்கா, நான் எப்பவே போய் சேர்ந்துருப்பேன். மிஸ் பண்ணிட்டேனே. என்னடி சொல்லுத? அழகா இருக்கீங்களே. அப்படியாட்டி? நான் ரொம்பவே அழகா இருக்கேன். ஆமத்தே, ஜம்மன் இருக்கிய. அப்படியே போய் ஒரு சுடு ஒரு கப்பு காஃபி போட்டு கொண்டாங்க. அதுக்கு கடிக்கிறதுக்கு முறுக்கு கிறுக்கு ஏதாவது கொண்டாங்க. சரி, வரேன். நான் வேற அழகா இருக்கேன்னு சொல்லிவிட்டா ஒரு கப்பு காப்பியை போட்டு கொண்டு வந்துரும். ஐயா ஜாலிதான். அப்பா, அங்கங்க நவத்த முடியலம்மா. கையும் காலும் அக்கா ஆடி வர பிச்சு எடுத்துட்டு அந்த கிளவி. காப்பி தண்ணி எதுவும் போட்டு கொண்டு வரட்டா? இல்ல கஞ்சி தண்ணி எதுவும் கொண்டு வரட்டா? வயலட்டு மண்ட ஒண்ணுதான் தேடிட்டு இருந்தேன். மாமத்த மவராசி படுவாவி ஆளை வச்சு அடிக்க என்ன புருஷன? ஆளை வச்சு அடிச்சதுன்னு காணாம நீலி கண்ணீரா வடிச்சிட்டு இருக்கட்டி. நீலி கண்ணீரு ஒன் அடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாது டி, என்கிட்ட செல்லாது. ரெண்டு நாள்ல எங்க அம்மா கறியை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை விரட்டி விடுதம் டி, உன்னை விரட்டி விடுதே. உங்க அப்பா வீட்டுல போய் இரி, அப்பதான் உனக்கு தெரியும் புத்தி. உன்னை 2 அடி அடிக்கிறதுட்டி வந்தேன். அதுக்குள்ள இந்த பொம்பளை எங்க இருந்துட்டு வந்தா? என்ன அடியம்மா, இந்த எலும்பெல்லாம் அப்படியே மொடமொடமொடான்னு நிக்கி. எப்பா, ஒரு இடத்துல நிக்கல. அங்க இருந்து அங்க, இங்க இருந்து அங்கன்னு இடம் மாறி கிடக்கு. படுபாவி, பண்ணதை பண்ணி போட்டு நல்ல பிள்ளை மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காளம்மா. இவள அப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்ற வேண்டிதான். கண்டிப்பா அனுப்பி விட்ற வேண்டிதான். எங்க அம்மகாரி வந்தாதான் இவ அடங்குவா. வர சொல்லிருதே, இப்பவே போன போட்டு வர சொல்லிருதே எங்க அம்மகாரிய. எங்க அக்கா வீட்டுல கிடக்கா. அம்மகாரி சும்மா இருக்க மாட்டாளா? வந்தாலே வேணே இழுப்பாளா? கொஞ்சம் என் பிள்ளைய துட்டு கொடுத்து அடிக்க வச்சுட்டேன். பாட வச்சு அம்மகாரி வரதுக்குள்ள இந்த மனசுல எப்படியா சரி பண்ணி வேலைக்கு அனுப்பணும். மரகத கிட்ட சொன்னாதா ஏதாவது கை மருந்து இருந்தா சொல்லுவா. கடவுளை, கனிதா போன் அடிக்கா. ஒருவேளை கனி வீட்டுக்கு அந்த பொம்பளை போய் மறுபடியும் கனி மாப்பிளைய அடிக்காளோ? பாவி மக்கா, அப்படியேதான் இருக்கும். அதான் அந்த பிள்ளை போன் அடிக்குன்னு நினைக்க. என்னவா எதை தெரியலையே. எடுத்துட மாட்டேனா? போன் எடுக்க மாட்டேன். ஏன் நம்ம வீட்லயே வந்து அடிக்குதுக்கா? மாமியார் சும்மா என்ன தெருவில் அங்கேயும் பிரச்சனை எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை மட்டும் தெரிஞ்சு அவ்வளவுதான், வீட்டுக்குள்ளே ஏத்த மாட்டா, நடை ஏத்த மாட்டா, காலை நொடிச்சிருவா.
பரவ இந்த மனுஷனும் அம்மகாரி பேச்ச கட்டிட்டு வீட்டுல இருக்க சிறை காணாதுன்னு தெருல இருக்க சிறையெல்லாம் இழுத்துட்டு வாரியா அப்படின்னு சண்டைக்கு நிப்பாரு. நமக்கு எதுக்குமா வம்பு, பேசாம படுத்துக்கிட வேண்டியதான். வெளியே போயிடப்படாது. வெளியே போனதானே பிரச்சனை, கட்டிலே கமந்தடிச்சு படுத்துக்கிடுவோம். அடியே மரபதான் முடிச்சுட்டே கிடந்தானே சரிப்படாது, கூட கொஞ்சம் பயம் அதிகமாகும். முட்டை கண்ணை மூடி கரகடகரன்னு தூங்கிரு. போனை எடுக்க மாட்டேக்கா, எங்கனையும் போனை போட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காளா? சரி இன்னொரு அடிப்போம், நீங்க போகுது. எப்பாவி அந்த கதை இருக்க விடப்பட்டாமலுக்க நம்மள சுத்தி சுத்தி போன் அடிக்கல. இப்ப என்ன செய்ய? எடுத்து பேசணுமா வேண்டாமா? எடுத்து பேசலனாலும் விடமாட்டாமல இருக்க, சுத்தி சுத்தி அடிச்சு நம்மள கொண்டு விடாமல இருக்க. சரி எடுத்து பேச, என்ன ஏதுன்னு கேப்போம். அலா எடி காடி எடி, எது பிரச்சனை எடி? போனுக்கு மேல போன் அடிக்க. ஏக்கா நல்லா கேட்டுக்க, என் மாப்பிள்ள சொல்லுதாரு நான் அந்த பொம்பளைக்கு துட்டு கொடுத்து என் மாப்பிளைய அடிக்க சொன்னா. இந்த மனுஷன் வாய் கூசாம போய் சொல்லுதாரு. உன் மாப்பிள்ள அப்படியே சொல்லுதாரு. நீ சொல்ல வேண்டியதுனே, எனக்கு அந்த பொம்பளை முன்ன பின்ன தெரியாது, எங்க இருந்தா சாடி வந்தா உமர அடிச்சான்னு சொல்ல வேண்டியதுனே. அவர் என்ன நம்ம சொன்னா கேட்க கூடிய நிலைமையில இருக்காரு. இந்த 2 3 நாள்ல அம்மகாரி அங்க இருந்து இழுத்துட்டு வந்து கொண்டு வச்சுக்கிட்டு என்ன எங்க அப்பா வீட்டுக்கு அடிச்சு பத்த போறாரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாட்டி, ஏன் சொல்ல மாட்டா? சோத்துக்கு 2 நாள் உப்பு இல்லாம போட்டு கஞ்சி குடி, அப்பதான் சொல்ல மாட்டான். மாப்பிள்ள இருக்கானம்மா விசேஷம் தான். ஊர் உலகத்துல எத்தனையோ பேர் வேலை பார்க்கலையா? எல்லாரும் வேலை பார்த்துட்டு அனுபவத்துல வந்து தின்னுட்டு பேசாம படுத்து உறங்க இல்லையா? மாப்பிள்ள 6 மணிக்கு வந்தோடனே அல்லாடிக்கிட்டு வந்து ஒண்ணு வந்து அடிக்கதான் சோழியா போச்சு. என்னைக்குதான் இதுக்கெல்லாம் விடிவு காலம் கிடைக்க போதோ தெரியல. அடி வேற பழமா இருந்துச்சே. ஒத்தரை எதுவும் குடுத்தியாட்டி? ஒத்தரை கொடுக்கணுமாக்கோ? அப்ப சரியாயிருமா? வெள்ளை துணியில கல் உப்பு இருக்கலாம், அதை வச்சு அப்படியே வெண்ணி ஒத்தரை கொடுத்து பாருட்டி, நல்ல சரியாயிரும். பத்துக்கா காலையில இருந்துச்சு இந்த மனுஷன் வேலைக்கு போயிருவாரு. ஓ மாப்பிள்ள காலையில எல்லாம் நல்லாதான் இருப்பா, 6 மணிக்கு மேலதான் இப்படி இருக்கான் கிறுக்கு பிடிச்ச மாதிரி. சரி புலம்பிட்டு இருந்தா சரி வராது, சீக்கிரம் போய் ஒத்தரம் கொடு. என்ன அணக்கத்தை காணல? எடி சொன்ன மாதிரி ஒத்தரம் கூட. என்ன இவளுக்கு என்னாச்சு? ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்தா. ஏக்கா அந்த பொம்பளை வீடு தேடி வந்துட்டாங்க. கடவுளே, வீடு தேடி வந்துட்டாளா? இனி போன் அடிச்சா எடுத்துருவேன். எடுக்க மாட்டேனே. அம்மா அடுத்தப்ல நம்ம வீடு தேடி வந்துடப்படாத. எடி என்ன உன் மாப்பிள்ளை எங்க? உன் மாப்பிள்ளை எங்கன்னு மட்டும் தான் கேட்டேன். எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அவன் வீட்டுக்குள்ளதான் இருக்கான். தள்ள போறையா இல்லையா? நல்லா இருக்கு. என் மாப்பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணா கூட என்ன 2 அடி அடிச்சு விடுங்க. இந்த படுசல விட்டுருங்க. என்ன மர்மல ஆன வாயை வளந்துட்டு இருக்க? கடவுளே, நான் காண்பது கனவா நனவா? சூடு ஆறதுக்குள்ள குடி. இஞ்சி தட்டி போட்டு நல்ல இஞ்சி டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடிக்கிறது நல்ல அளவோல இருக்கும். கடிக்கிறதுக்கு முறுக்கு. இந்த அளவுக்கு பாசமாத்தே என் மேல இல்ல மர்மல, என்ன நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொன்னில்ல, அதனாலதான் கொண்டு வந்திருக்கேன். ஆஹா, மாமியார் கழுவி ஐஸ் வச்சா அப்போ காரியம் நடக்கும். இனிமே என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. நீங்க குடிக்கலையா? குடிக்க மர்மல அங்க இருக்கு, நான் போய் குடிச்சுக்கிட்டே நீ குடி. நைட்டு டிஃபனுக்கு என்ன செய்யணும்? என்ன மர்மல சொல்லுத? ஒண்ணுமே செய்யாண்டா, நீ இந்த பெட்ல உட்கார்ந்துக்கா. நான் உனக்கு நைட்டுக்கு இட்லியும் அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு செய்து கொண்டாரேன். நல்லா உட்கார்ந்து தின்னு போட்டு நல்ல ரெஸ்ட் எடு. சரிங்க. இன்னொரு கப்புக்கு இஞ்சி டீ கிடைக்குமா? முறுக்கும் ஒண்ணு தந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கடிக்கிறதுக்கு. எனது முறுக்கும் இஞ்சி டீயுமா? இப்ப தரம்பி தாரேன். காலுக்கு மேல காலு, கண்ணுல கரிஞ்சு போன கண்ணாடி. இந்த லட்சணத்துல உனக்கு இஞ்சி டீயும் முறுக்கும் கேக்கா? ஏடி நீங்க வேற டீ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறேனா? அதே நினைப்புல நான் படுத்தனா தூங்கிட்டேனா, கனவுல வேற நல்ல இஞ்சி டீயும் முறுக்கும் கொடுத்த மாதிரி கனவு கண்டுட்டேன். ஆமாட்டி, காணுவ. உங்க பின்னால இஞ்சி டீயை மறைச்சு வச்சிருக்கிய, கொண்டாங்கத்தே குடிக்கிட்டு சூடு வேற ஆறிடப்படாதுல. தரம்பி தாரேன் பாருங்கத்தே, டீ தரதா தாருங்க. இந்த வாரியில காணிக்கிற வேலையில என்கிட்ட ஆகாது. அடியே என்ன பார்த்து என்ன சொன்னா? நான் அழகா இருக்கேன்னா? நீங்க அழுக்க அசிங்கமா இருக்கிய. அடியே சோத்துக்கு வீட்டுக்கு தானே வரணும். போறவ ஆகட்டும்.